லாகின் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரைட். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம், யூனிட் 10. இதில் வந்து நமக்கு தெரியும் டிஎன்பிசியில் 25 மார்க்ஸுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினையும் டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான டாபிக் வந்து ஏபி அண்ட் ஜிபி, தமிழில் வந்து கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. கமிங் மே 15th வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்டி அகாடமியிலேருந்து குரூப் 2க்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க இதில் இருக்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னைக்கு டாபிக் வந்து என்னதுன்னா ஏபி அண்ட் ஜிபி. ஸோ ஏபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், தமிழில் வந்து கூட்டுத்தொடர். எதெல்லாம் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7, அப்புறம் வந்து 14, அதுக்கப்புறம் வந்து 21, அதுக்கப்புறம் வந்து 28, அதுக்கப்புறம் 35. அப்புறம் அடுத்த நம்பர் என்ன வரும் பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, 42 அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் முதல் நம்பரோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 7ன்ற நம்பர் வந்து இங்கே கூட்டுறோம். 7ஓட கூட்டணும் அப்படின்னா வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும், 14ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 14ஓட நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப வந்து ஒரு 7 வந்து கூட்டுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 21 அப்படின்னு கிடைக்குது. 21லேருந்து 28 வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், 21ஓட 7 கூட்டணும். இப்படி ஒவ்வொரு டேர்முக்கும் அடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட நம்பரை நான் கூட்டுறேன். அப்படி கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் கிடைக்குது. இப்போ 21 அப்படின்னு வேணும் அப்படின்னா அதுக்கு 21க்கு முன்னாடி டேர்ம், இந்த 14ன்ற டேர்மோட இந்த 7 அப்படின்ற நம்பர் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறேன். அல்லது வேற எப்படி சொல்லலாம், இது வேற எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2வது டேர்ம் மைனஸ் முதல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7, 3வது டேர்ம் மைனஸ் 2வது டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7, 4வது டேர்ம் மைனஸ் 3வது டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போது என்னாவது டேர்ம் என் மைனஸ் 1வது டேர்ம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 இப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பரை நான் கூட்டுறதன் மூலமாக அடுத்த நம்பர் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா? ஜிபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடர் அப்படின்றது என்னது அப்படின்னா, இங்கே எப்படி கூடுதலாகிட்டே போச்சோ அங்கே வந்து என்ன செஞ்சுட்டே இருப்போம், மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம். உதாரணத்துக்கு நமக்கு 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஓட நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்ற இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 × 2 வந்து எவ்வளவு, 4. அடுத்து 4ஓட நான் வந்து ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 8ஓட நான் வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 16. 16ஓட நான் 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 32. அப்போ அடுத்த நம்பர் வந்து என்னது, 64. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டாவது நம்பர் டிவைடட் பை முதல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஒரு வேல்யூ. 3வது நம்பர் 8 டிவைடட் பை 2வது நம்பர் இஸ் ஈக்குவல் டு 8. 16 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 2. 32 டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 2. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெருக்குத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர். இது இந்த சீரீஸை தான் தொடர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராக்ரஷன் அல்லது சீரீஸ் அப்படின்றத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் என்னென்னலாம் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், 3வது டேர்ம், 4வது டேர்ம், 5வது டேர்ம், 6வது டேர்ம், 7வது டேர்ம் என்ன, 10வது டேர்ம் என்ன, 100வது டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி nth டேர்ம் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1. அடுத்து வேற என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சம் ஆஃப் திஸ் ஏபி என்ன அப்படி அப் டு சம் பர்டிகுலர் வேல்யூ, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அது 2வது கொஸ்டின். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? nth டேர்ம் என்ன, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டுனா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
அதே மாதிரி தான் பெருக்கு தொடர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா nth டேர்ம் என்ன? இப்போ உதாரணமா 1, 2, 3, 4, 5 இந்த பெருக்கு தொடரில் 5வது உறுப்பை காண்க. இந்த பெருக்கு தொடரில் 8வது உறுப்பை காண்க. இந்த பெருக்கு தொடரில் 12வது உறுப்பை காண்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதாவது 2 + 4 + 8 + 16 + 32 + 64 இது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒன்றா கூட்டிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதோட அடிஷன் என்ன அல்லது இந்த ஏபியோட அடிஷன் கூடுதல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏபி. ஏபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் உறுப்பு என்ன இருக்குது? 7ன்னு இருக்குது. ரெண்டாவது உறுப்பு 14ன்னு இருக்குது. மூணாவது உறுப்பு 24ன்னு இருக்குது. இந்த முதல் உறுப்பை நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முதல் உறுப்பு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஏ அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அல்லது 5வது உறுப்பு மைனஸ் 4வது உறுப்பு. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் அல்லது டிஃபரன்ஸ். அது என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்கிறோம். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் ஸ்கூல் புக்ஸில் இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 டேர்மில் கொடுத்துருப்பாங்க. எல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா எல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி உறுப்பு எல் அல்லது டிஎன். நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன். ஓகேவா? ஸோ முதல் உறுப்பு ஏ, ரெண்டாவது உறுப்பு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற நம்பர் வரும். இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு? டி அப்படின்னு சொல்கிறோம். கடைசி உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா nth டேர்ம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா என்னாவது உறுப்பு. ஓகேவா? இவ்வளோதான் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். சரியா? ரைட். இப்போ முதல் n உறுப்புகளின் கூடுதல். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா SN. எஸ் ஃபார் சம். கூடுதல் அப்படின்னா வந்து என்னது? சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. n அப்படின்றது ஃபஸ்ட்டு n நம்பர்ஸோட கூடுதல். உதாரணமாக 7 + 14 + 21 + 28 அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 490ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நம்பர்ஸை நம்ம தனித்தனியாக கூட்டணும் அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ SN இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா n டிவைடட் பை 2 A + TN. இதில் நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியணும். n அப்படின்றது வந்து என்னது? nஆவது உறுப்பு. ஓகேவா? ரைட். டிஎன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி உறுப்பு. ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் உறுப்பு. வந்து என்னது? இங்கிலீஷில் வந்து என்னது? nth டேர்ம். இது வந்து லாஸ்ட் டேர்ம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? ரைட். வேற என்ன இந்த ஃபார்முலாவில் இருக்குது? எஸ்என் அப்படின்றது என்னது? சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். ஓகே, இந்த ஏபி. ரைட். இப்போ இதில் சேலஞ்சே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த n என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது முதல் உறுப்பு. ரைட்டு. இது 2ஆம் உறுப்பு, இது 3ஆம் உறுப்பு, இது 4ஆம் உறுப்பு.
அப்போ இதில் 490 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த 490 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு? இப்போ இதில் பார்த்தா ஒன்றுமே சொல்ல முடியாது. இது ஃபர்ஸ்ட் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இது நாலாவது உறுப்பு. அப்போ 490 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பாக இருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது என்ன நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன வேறு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இது வந்து எப்படி இருந்தது, அதாவது ஏபி வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நம்பர் இருந்தது. அதோட நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஸை ஆட் பண்ணுவேன். இது ரெண்டாவது உறுப்பு. உதாரணமாக ஃபர்ஸ்ட் நம்பர் 7ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7ஓட இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. அப்போ டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இல்லையா? அதாவது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அல்லது வேற என்ன சொல்லலாம், மூன்றாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு, அல்லது நான்காவது உறுப்பு மைனஸ், அதாவது அடுத்தடுத்த ரெண்டு நம்பர்களுக்கு இடையிலான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதா வந்து என்னது இந்த டி அப்படின்றது. ஓகே ரைட். அடுத்தது மூன்றாவது என்ன வரும்? இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு. மூன்றாவது உறுப்பு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் டியோட இன்னொரு டியை ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் டி பிளஸ் இன்னொரு டி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் 2d அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி நான்காவது என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் 3dன்னு கிடைக்கும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் உறுப்புல டிஏ இல்லை, ரெண்டாவது உறுப்புல ஒரு டி இருக்கு, மூணாவது உறுப்புல 2 டி இருக்கு, நான்காவது உறுப்புல 3 டி இருக்கு. அப்ப என்னாவது உறுப்புல எத்தனை டி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் என் மைனஸ் 1d வந்து இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் உறுப்புல டிஏ இல்லை, ரெண்டாவது உறுப்புல ஒரு டி இருக்கு, மூணாவது உறுப்புல 2 டி இருக்கு, நான்காவது உறுப்புல 3 டி இருக்கு, ஐந்தாவது உறுப்புல 4 டி இருக்கு. அப்போ அதே மாதிரி என்னாவது உறுப்புல எத்தனை டி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் மைனஸ் 1d வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த லாஸ்ட் டேர்ம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் என் மைனஸ் 1d அப்படின்றது ஃபார்முலா. ஓகேவா? இது புரிஞ்சதா? ஓகேவா? இதை தான் ஸ்கூல் புக்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎல்லுக்கு பதிலாக எல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1d அப்படின்றதான் ஃபார்முலா இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ வந்து இந்த சைடில் கொண்டு வந்துருவாங்க, எல் மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த டியை வந்து கீழே கொண்டு வருவாங்க, டி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதில் டி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதோட இந்த என் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி இது தனி ஃபார்முலாவாக சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இது தனியாக ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு இது தனியாக ஒரு ஃபார்முலா படிக்க தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபார்முலா நம்பர் 1 வந்து என்னது? ஃபார்முலா நம்பர் 1 வந்து எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2 ஏ பிளஸ் டிஎன் அப்படின்றத படிச்சிருக்கோம். ரைட்டா? அடுத்தது டிஎன் அப்படின்றது என்னது? கடைசி உறுப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. இப்போ பாருங்க, இதுல இருந்து நான் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூடுதல் தான் எனக்கு வேணும். கொஸ்டின்ல கேட்டிருக்க வந்து என்னது? 7 + 14 + 21 + 28 அப் டு 490 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும். இதுல இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு எனக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்க ஒரு டேர்ம் வந்து என்னது? என் அப்படின்ற ஒரே ஒரு டேர்ம் தான். அந்த எண்ணை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலால எதுவும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஃபார்முலால போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? கடைசி உறுப்பு டிஎன் ஈக்குவல் டு என்னது? 490. அந்த 490 இங்கே எழுதிருங்க, விச் இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு வந்து எவ்வளவு? 7 இல்லையா? அந்த 7 அப்படின்றத போட்டுருங்க. என் தான் தெரியாது, அப்போ என் மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. டி வந்து எவ்வளவு? இந்த உடல பிளஸ் இருக்கு. இந்த டி வந்து எவ்வளவு? 7. ஓகேவா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஒரே ஒரு அன்னோன் வேரியபிள் இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ 490 மைனஸ் 7 டிவைடட் பை 7 பிளஸ் 1 அவ்வளோதான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 490லேருந்து 7 போச்சு அப்படின்னா 483 டிவைடட் பை 7 அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? ஓகே, அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 மறக்காமல் போட்டுருங்க. இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 483 7 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 42. 6 7 42 இல்லையா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? 6ன்னு இருக்கும். ரிமைனிங் வந்து என்னது? 6. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 69ன்னு கிடைக்கும். 69 + 1 வந்து எவ்வளவு? 70. அப்போது மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 70 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 7. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய கூடுதல் வேணும். கூடுதலுக்கான ஃபார்முலா n டிவைடட் பை 2 a + tn. ஓகேவா? டிஎன் வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன்? என் வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். என் வந்து இப்போ எவ்வளோ கிடச்சிருச்சு? 70ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2
அப்புறம் ஏ ப்ளஸ் டிஎன் இல்லையா? என்னோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 70ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 70 டிவைடட் பை 2 இன்டூ ஏ வந்து எவ்வளவு? 7. டிஎன் வந்து எவ்வளவு? அதாவது கடைசி உறுப்பு வந்து எவ்வளவு? 490. வாட் இஸ் த ஆன்சர்? இது வந்து எவ்வளோ கிடைக்கும்? 35 இன்டூ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 497ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 497 இன்ட்டு 35 போட்டிங்க அப்படின்னா 17,395. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதை வேறு எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னது? ரெண்டு ஃபார்முலா தான். என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இன் பர்டிகுலர் AP இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்டூ ஏ ப்ளஸ் டிஎன். இதில் என்னென்ன டேர்ம் அப்படின்றது தெரியணும். அடுத்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டி இல்லையா? ரைட். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே நான் தனியாக எழுதுறேன். ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிஎன் அப்படின்றது லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம். அடுத்தது n அப்படின்றது என்னது? nth டேர்ம். n அப்படின்றது என்னது? nth டேர்ம். வேற என்ன இருக்கு? d அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். d அப்படின்றது என்னது? டிஃபரன்ஸ். வேற ஏதாவது இருக்கா? sn அப்படின்றது என்னது? சம். சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஓகேவா? ரெண்டு ஃபார்முலா. ஏபியில் ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சம்டைம்ஸ் நம்ம வேற என்ன ஃபார்முலா, இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போதும், மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்னோட வேல்யூவை அப்படியே இங்கே போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. இருந்தாலும் அந்த ஃபார்முலா நீங்கள் கம்ம பண்ணி வர்றப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றக்கா சொல்கிறேன். இந்த ரெண்டே போதுமானது. இந்த டிஎன் வேல்யூ இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. n/2 அப்படியே போட்டுக்கோங்க. ஏ ப்ளஸ் இந்த டிஎனுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? இந்த வேல்யூ எழுதலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ரைட். வேற என்ன செய்யலாம்? n டிவைடட் பை 2, ஏ ப்ளஸ் ஏ வந்து எவ்வளவு? 2a ப்ளஸ் n மைனஸ் 1d அப்படின்னு சொல்லி போட்டு இது தனி ஃபார்முலாலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். நீங்கள் ஆக்சுவலாக நிறைய ஃபார்முலாலாம் படிக்காதீங்க. ஏபியில் மொத்தம் இருக்கிறதே 2 ஃபார்முலா தான். மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து என்னது? இதுல இருந்து நம்ம பண்ணக்கூடிய டெரிவேஷன்ஸ் தான். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை? படிக்க தேவையில்லை. ஓகேவா? இது தேவையில்லை. இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். எஸ்என்னா என்ன, டிஎன் அப்படின்னால என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஏபி முடிஞ்சதா? ரைட். அடுத்தது இதே மாதிரி நான் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி படிக்கணும். ஜிபி அப்படின்றது என்னது? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அதாவது இங்கிலீஷில் தமிழில் பெருக்கு தொடர். பெருக்கு தொடர். இங்கிலீஷில் வந்து என்னது? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. அடுத்த நம்பர் 4ன்னு இருக்கு. அடுத்து 8ன்னு இருக்கு. 16, 32, 64, 128, 256 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நம்பர் 2. ரெண்டாவது நம்பர் வேணும்னா நான் என்ன செய்கிறேன்? இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து 3வது நம்பர் வேணும் அப்படின்னா 2வது டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 4வது டேர்ம் வேணும் அப்படின்னா 3வது டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 5வது டேர்ம் வேணும் அப்படின்னா 4வது டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லையா? இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை நம்ம அங்கே எப்படி நம்ம டிஃபரன்ஸ்ன்னு சொன்னோம்? திஸ் மைனஸ் திஸ், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு தானே? டி இஸ் ஈக்குவல் டு தானே? ரெண்டாவது டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? T2 மைனஸ் T1 அப்படின்னு படிச்சிங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ, அதாவது ரெண்டாவது டேர்ம் டிவைடட் பை என்னது? முதல் டேர்ம். மூணாவது டேர்ம் டிவைடட் பை ரெண்டாவது டேர்ம். 5வது டேர்ம் டிவைடட் பை 4வது டேர்ம். அப்போ அந்த ரேஷியோ நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு, அங்கே எப்படி டின்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து என்னது? ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்லணும். என்னது? 4 டிவைடட் பை 2 அல்லது 8 டிவைடட் பை 4 அல்லது 16 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன அர்த்தம்? என்னாவது டேர்ம் டிவைடட் பை n மைனஸ் 1வது டேர்ம். ஓகே, இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். என்னன்னு வச்சுக்கோங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்.
இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருந்தது, 2ன்னு இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் என்ன வச்சுக்கிறேன், ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது டேர்ம் எப்படி இருக்கும், ஏயோட இந்த ஆரை வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ஏஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூணாவது டேர்ம் என்ன செய்யணும், இந்த டேர்மோட ஆரை மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஏஆர் இருக்கு, அதோட நான் ஆரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு ஆர் வந்து என்னது, ஏ இன்ட்டு ஏ வந்து எவ்வளவு, இங்கே 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ பவர் அடிமான ஒன்றா இருந்துச்சுன்னா இது மேலே இருக்கிறது என்ன செஞ்சுக்கணும், கூட்டிக்கணும் இல்லையா. அப்போ எம் பிளஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் என். இங்கே மேலே எம்ன்னு இருக்கு, இங்கே என்னன்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த டேர்ம் நான் என்ன செய்யலாம், ஏஆர் இன்டூ ஆர் அப்படின்றத நான் எப்படி போடலாம், ஏஆர் ஸ்கொயர். அடுத்து இதோட இன்னொரு ஆரை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஏஆர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இதோட ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஏஆர் 4ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இல்லை, ஆர் அப்படின்றது இல்லை. ரெண்டாவது டேர்மில் ஒரு ஆர் இருக்கு, மூணாவது டேர்மில் 2 ஆர் இருக்கு, நாலாவது டேர்மில் 3 ஆர் இருக்கு, அஞ்சாவது டேர்மில் 4 ஆர் இருக்கு. அப்போ அதே மாதிரி என்னாவது டேர்மில் எத்தனை இருக்கும், என் மைனஸ் ஒன், ஒன்று கம்மியாக இருக்கணும் இல்லையா, ஆர் என் பவர் மைனஸ் ஒன். ஓகேவா, புரியுதா. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அங்கே எப்படி nth டேர்ம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க, டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு பார்த்தீங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே கடைசி டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு, கடைசி டேர்ம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னு. இதுக்கு வேற ஏதாவது நொட்டேஷன் வச்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே தான், எல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, எனிதிங். நான் இந்த இதெல்லாம் என்ன போட்டிருக்கேன், டிஎன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். டிஎன் அப்படின்றது என்னது, அந்த பெருக்குத்தொடரினுடைய கடைசி உறுப்பு அப்படின்றது அர்த்தம். சரியா, புரிஞ்சுதா. அடுத்தது சம் ஆஃப் ஜிபி. சம் ஆஃப் ஜிபி அதுக்கான ஃபார்முலா தட் இஸ் எஸ்என். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்னது, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா, ரெண்டு ஃபார்முலா. இதே இதில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்கும். இப்போ எல்லா சமயமுமே இந்த ஆர் வந்து ஹோல் நம்பராகவே இருக்காது, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜராகவே இருக்காது. சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா ஆரோட வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0.5 0.25 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது எப்படி மாறினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 த ஹோல் பவர் 2 போட்டால் என்ன கிடைக்கும், 0.25. இதை விட கம்மியான நம்பர் கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0.625 அப்படின்னு கிடைக்கும். அதை விட கம்மியான வேல்யூவாக போயிட்டே இருக்கும் ரைட்டா. 0.0625 அப்படின்ற மாதிரி கிடைக்கும், இதை விட கம்மியான வேல்யூ. அப்போ ஒரு இன்ஃபினிட் டேர்மில் அது என்ன ஆயிரும்னா இந்த டேர்மே 0 ஆயிரும், அதாவது இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஓகேவா, இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ எப்போ இது வந்து என்னது, எல்லா ஆருக்குமே சம்டைம்ஸ் நமக்கு ஆர் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு என்னது, ஏ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன்று. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க ரைட்டா. எல்லாமே ஒன்று தான். ஏன் இங்கே 1 மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போடணும்னா ஆர் வந்து என்னது 1 விட கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல அது வேலிடு தான். ஏன் அது வேலிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸை மாற்றி போட்டிங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸை மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும் இல்லையா, அதனால. ஸோ வாட் இஸ் ஆன்சர், இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் வேலிடு, வென் ஆர் இஸ் லெஸ் தேன் 1. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடாதீங்க எப்போ ஆர் வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடாதீங்க, கம்ப்ளீட்டாக தப்பாக போயிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு இதுதான். ஆர் வந்து இது வந்து என்னது ஜென்ரிக் ஃபார்முலா, ஆர் என்ன வேல்யூவாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட் சீரீஸ். இது வந்து என்னது, இன்ஃபைனைட் சீரீஸ், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கிறப்ப சம் ஆஃப் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா, ஆர் வந்து லெஸ் தென் 1 இருக்கு. நான் ப்ராப்ளம் நடத்துறப்ப நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ இப்போ 2 பார்த்துட்டோம் இல்லையா, புரிஞ்சதா.
மொத்தம் ஏபியில் 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம், அண்ட் தென் ஜிபியில் வந்து 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, ப்ராப்ளம் நம்பர் 1 சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு தெரியாத ஒரு டேர்மா இருக்கு. இது இன்னொரு ஃபார்முலா இருக்கு, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர் is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 whole thing divided by 6. very 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 important formula. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of cube numbers. 1 square, sorry 1 cube plus 1 cube plus 2 cube plus 3 cube up to n cube என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா n into n plus 1 divided by 2. அடுத்தது sum of first n numbers. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus 2 plus 3 plus up to n வரைக்கும் is equal to என்னது, இது வந்து மேலே ஸ்கொயர் போட்டணும்ப்பா, மேலே ஸ்கொயர் n into n plus 1 divided by 2. ஓகேவா? மொத்தம் 3 ஃபார்முலா. இப்போ பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the value of 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர். பட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வர்க்க எண்களின் கூடுதல். வர்க்க எண்களின் கூடுதல் அதாவது என்னது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வந்து எவ்வளவு, n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 எவ்ரிதிங் டிவைடட் பை 6 இல்லையா? ஆனால் அது வந்து என்ன, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஆனால் இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 14 அப் டு 14 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை மைனஸ் பண்ணிடணும். அதாவது 1 ஸ்கொயர்லேருந்து 28 வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு எனக்கு உண்மையிலே தேவைப்படக்கூடியது என்னது, எனக்கு உண்மையிலே தேவைப்படக்கூடியது இதுதான் இல்லையா? அப்போ நான் என்ன செய்வேன்னா இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து கட் அவுட் பண்ணி விட்ருவேன். இந்த இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிப்போமா, 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு எண் வந்து என்னது, எண் அப்படின்றது என்னாவது உறுப்பு, என்னாவது உறுப்பு வந்து எவ்வளவு, 28. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 28 இன்ட்டு 28 ப்ளஸ் 9 29, 28 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 56, 57ன்னு கிடைக்கும். 57 டிவைடட் பை 6. வாட் இஸ் ஆன்சர், வாட் இஸ் ஆன்சர்? இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 28 இன்ட்டு 29 இன்ட்டு 57 டிவைடட் பை 6 எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7714. ஓகேவா? ரைட். ஓகே ரைட். ஆனால் நமக்கு என்ன வேணும், 15 இருந்தால் வேணும். அப்போ நான் எதை மைனஸ் பண்ணணும், இந்த 1லேருந்து 14 வரைக்கும் உள்ளதை மைனஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா, இது என்ன வரும், 14 இன்ட்டு 15 இன்ட்டு 14 இன்ட்டு 2 வந்து எவ்வளவு, 28. 28 ப்ளஸ் 1 வந்து எவ்வளவு, 28, 29 இல்லையா? அதாவது இது என்ன ஆக்சுவலாக, இதையும் கூட்டினா இந்த நம்பர் கிடச்சிடும். 14ஐயும் 15ஐயும் கூட்டினா இந்த நம்பர் கிடச்சிடும். 28ஐயும் 29ஐயும் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கும். சரியா?
ஹோல் திங் டிவைடட் பை 6. இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 14 இன்ட்டு 15 இன்ட்டு 29 டிவைடட் பை 6 எவ்வளோ கிடைக்குதுன்னா 1015 கிடைக்குது, which is equal to 1015. இப்போ இந்த ஹோல் நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 7714 மைனஸ் 1015 இஸ் ஈக்குவல் டு 6699. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 6699. நான் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். நமக்கான ஃபார்முலா வந்து என்னது? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? சில சமயம் இந்த ஆன்சரே கொடுத்துருவாங்க. இந்த 7714 அப்படின்றத இங்கே கொடுத்துருவாங்க. 7714 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஆன்சரை அவசரமாக போட்டுருவோம். அது வந்து என்னது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் தான் வந்து என்னது? 7714. வேறஸ் வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னது? 15லேருந்து 28 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நான் என்ன செய்யணும்னா 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நான் எதை மைனஸ் பண்ணிடணும்? 1லேருந்து 14 வரைக்கும் உள்ளதை மைனஸ் பண்ணிடணும். அப்படி மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த 6699 அப்படின்ற நம்பர் கிடைச்சிரும். ஓகேவா? ரைட். அடுத்தது 2வது கேள்வி. Find the value of k 1 cube plus 2 cube up to 3 cube up to k cube is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 4356 அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube வந்து என்னது ஃபார்முலா? n into n plus 1 into divided by 2 the whole power 2. ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4356ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கிறோமா? இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் n into n plus 1 divided by 2 is equal to இந்த 2வை இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி வரும்? இதோட ரூட்டாக வரும் இல்லையா? அப்போ 4356 அப்படின்றதோட ரூட் வந்து என்னது? 4356ஓட ரூட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 66. இதோட ரூட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66. அந்த 66 அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 4356 டிவைடட் பை 6ன்னு போட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 42 8ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து 2 இருக்குது, மீதி 36ல் 6 இருக்குது. திரும்ப இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1. இங்கே வந்து 12ன்னு இருக்குது, இங்கே 2, இங்கே வந்து 1. 121 அப்படின்னா வந்து அதை பார்த்தாலே தெரியுது 11. ஸோ 2 6லேருந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க, 2 11லேருந்து ஒரு 11 எடுத்துக்கோங்க, 66 அப்படின்றது கிடைச்சிடும் இல்லையா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த கேயோட வேல்யூ தான் இங்கே ஆக்சுவலாக என்னன்றது என்னது? நான் ஃபார்முலா போட்டிருக்கேன். இங்கே வந்து எனக்கு கேன்னு இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவே நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா கே அப்படின்னு மாற்றிக்கிறேன். என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? கேன்னு இருக்கிறதுனால இது கே 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 இது வந்து கே. இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. கே இன்டூ கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 66 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2, அதாவது 12, மீதி 1 12 13 132 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நமக்கு 132ன்னு பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்? இது 11ன்னு வச்சுக்கோங்க, இதை 12ன்னு வச்சுக்கோங்க. 11 × 12 வந்து என்னது? 132. அப்போ கேயோட வேல்யூ வந்து எவ்வளவு? கேயோட வேல்யூ 11. ஒருவேளை இப்படி பார்த்த உடனே போட தெரியல. ஆக்சுவலாக 132ன்ற நம்பரை பார்த்த உடனே கே வந்து 11 அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். அப்படி பார்த்த உடனே ஒருவேளை வர தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132ன்றது நம்ம என்ன செய்வீங்க? அந்த மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதில் அப்ளை பண்ணி வந்து என்ன செஞ்சிடலாம்? கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் 132 அப்படின்னா வந்து என்னது? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? 121ன்னு பார்த்தோம். 11 × 11 121. 121க்கு அடுத்த நம்பர் வந்து என்னது? 11வது வாய்ப்பாட்டில் 132. அப்போ 11 × 12 இஸ் ஈக்குவல் டு 132. அப்போ 11 இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? கே. கே ப்ளஸ் 1 வந்து எவ்வளவு? 12. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? கே இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்ற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேவா? அடுத்தது கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45 ஆகும். ஓகே, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 நம்பருடைய கூடுதல் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்விரு எண்களின் வித்தியாசமானது
கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு எனில் இவ்விரு எண்களின் மீப்போமா யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்சிஎம் கணக்கு. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது இந்த கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? a is equal to 2/65ன்னு கொடுத்துருக்காங்க. b வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2/0 + 2/1 + 2/3 அப் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/64ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போனா ஏயையும் பியையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஏ மற்றும் பி ஆனது இது ஏ, இது ஆக்சுவலாக வந்து பி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 1 + 2 + இது வந்து 2பா. ஓகே, இது 2/2 அப் டு 2/64ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. இது பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஜிபி மாதிரி இருக்கா? சம் ஆஃப் ஜிபிக்கு ஃபார்முலா வந்து என்னது? சம் ஆஃப் ஜிபிக்கு ஃபார்முலா வந்து என்னது? எஸ்என் வந்து என்னதுல? ஜிபியில். ஏபியோட ஃபார்முலா போட்டக்கூடாது. இப்போதான் இங்கே பார்த்தோம்ல, ஜிபியோட ஃபார்முலா வந்து என்னது? ஜிபி ஆஃப் என்னது? ஏ r பவர் n-1 டிவைடட் பை r - 1. இங்கே r அப்படின்றது என்னது? இங்கே இந்த ஃபார்முலா எழுதிடுவோமா? a இன்டூ r பவர் n-1 டிவைடட் பை r - 1. சரியா? இதில் r இஸ் ஈக்குவல் டு என்னது? திஸ் டேர்ம் டிவைடட் பை திஸ் டேர்ம். எவ்வளோ கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் டு 2. அந்த வேல்யூ இங்கே போடுங்க. ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு? 1. ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு? ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு? r இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, என்னோட வேல்யூ இருக்கட்டும். n -1 டிவைடட் பை 2 - 1 which is equal to என்ன கிடைக்கும்? 2/n-1. இதில் இந்த 2/n அப்படின்றது இங்கே பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், ரெண்டாவது டேர்ம், மூணாவது டேர்ம், இது என்னாவது டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்மில் பவரில் எதுவுமே இல்லை. ரெண்டாவது டேர்மில் ஒரே ஒரு r இருக்குது. அப்போ என்னாவது டேர்மில் எத்தனை இருக்கும்? n-1 அப்படின்றது இருக்குது இல்லையா? அப்போ n அப்படின்றது என்னது? இந்த 2/64 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 - 1 இல்லையா? அப்போ n இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 which is equal to 2/65 - 1. இது வந்து என்னது? பியோட வேல்யூ. இந்த பியோட வேல்யூ எஸ்என் அப்படின்றது என்னது? பி தான் இல்லையா? அப்போ எஸ்என் அப்படின்றது பியோட வேல்யூ. ஏ வந்து என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 2/65. அப்போது இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? ஏ அப்படின்ற நம்பர் பி அப்படின்ற நம்பரை விட என்னது? ஒன்று அதிகமாக இருக்கு. அல்லது வேற எப்படி சொல்லலாம்? பி அப்படின்ற நம்பர் ஏயை விட 1 கம்மியாக இருக்கு. ஸோ பி அப்படின்ற நம்பர் ஏயை விட 1 கம்மியாக இருக்கு, அல்லது ஏ அப்படின்ற நம்பர் பியை விட 1 அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய கான்செப்ட் இதில் கவர் ஆகுது பாருங்க. நான் மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா b இஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கணும். 2/0 + 2/1 + 2/2 + 2/3 அப் டு எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/64 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2/64 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? இந்த பெருக்குத்தொடரினுடைய கூடுதல் நான் கண்டுபிடிக்கணும். பெருக்குத்தொடரின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்னது? Sn இஸ் ஈக்குவல் டு a into r பவர் n-1 டிவைடட் பை r - 1. சரியா? இதில் ஏயோட வேல்யூ வந்து என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். 2/0னா என்ன அர்த்தம்? 2/0 இஸ் ஈக்குவல் டு 1. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப பேசிக். ஓகேவா? அப்போ நான் என்ன செஞ்சுக்கணும்? ஏக்கு பதிலாக 1 அப்படின்ற வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க. r அப்படின்னா வந்து என்னது? திஸ் டேர்ம் டிவைடட் பை திஸ் டேர்ம். அதாவது முதல் டேர்ம், ரெண்டாவது டேர்ம் டிவைடட் பை முதல் டேர்ம். ரெண்டாவது டேர்ம்ல என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. முதல் டேர்ம்ல என்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. 2/1 இஸ் ஈக்குவல் டு 2. என்னோட வேல்யூ வந்து என்னது? இங்கே வந்து என்னது? இந்த இடத்துல இந்த 64ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 65 - 1 n-1 இல்லையா? அதை இங்கே போட்டுடலாமா? அப்போ n அப்படின்றது என்னது? 65 -1 டிவைடட் பை 2 - 1 which is equal to 2/65
மைனஸ் 1. Sn அப்படின்னாலும் b அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ b இஸ் ஈக்குவல் டு Sn இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 2^65 மைனஸ் 1. a அப்படின்றது என்னது 2^65. இப்போ இதை பாருங்க, இதை விட இது வந்து என்னது ஒரு நம்பர் அதிகம். ஸோ a இஸ் லார்ஜர் தேன் b பை 1 அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? இது பார்க்கலாமா? f1 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் f2 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னா fn இஸ் ஈக்குவல் டு fn மைனஸ் 1 ப்ளஸ் fn மைனஸ் 2 அப்படின்னா f10 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை இந்த மாதிரி சீரீஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபனாச்சி சீரீஸ், ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஃபிபனாச்சி சீரீஸ். ஓகேவா? அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை பேஸ் நம்பராக கொடுத்துருவாங்க, 0, 1. இது இந்த ரெண்டு நம்பர் பேஸ் நம்பர். அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்னா இந்த நம்பர் பிளஸ் இந்த நம்பர், இதையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டினீங்கன்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டினீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 13ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 21ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? இது பேஸ் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், பேஸ் வந்து 0, 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். பட் இவங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பாருங்களேன், இப்போ இந்த மூணாவது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு அதான் இருக்குது பார்த்தீங்களா. மூணாவது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு இங்கே n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுங்க, என்ன கிடைக்கும் n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் f2 ப்ளஸ் f1ன்னு கிடைக்கும். முதல் உறுப்பு ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு. f இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் f3 ப்ளஸ் f2ன்னு கிடைக்கும். அதான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து என்னது ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பாருங்க f1ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க, f2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ 1 அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 7 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 11ன்னு இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்னது 18 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்க 11ஐயும் 18ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 29 அப்படின்றது இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 18ஐயும் 29ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 18 ப்ளஸ் 29 கூட்டினீங்க அப்படின்னா 47. அடுத்தது அதோட 29 கூட்டினீங்க அப்படின்னா 47 ப்ளஸ் 29 இஸ் ஈக்குவல் டு 76. 76 ப்ளஸ் 47 கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 123ன்னு கிடைக்கும். 123. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அவங்க என்ன கேட்டிருக்காங்க 10வது டேர்ம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. 10வது டேர்ம் வந்து எவ்வளவு 123. சரியா? புரிஞ்சுதா? அடுத்து 6வது கேள்வி. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 is equal to 4095 மற்றும் R is equal to 4 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Sn is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, Sn is equal to 4095ன்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. R is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க.
r is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து என்னது, ரெண்டு ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். பெருக்கு தொடரை பொறுத்தவரையில் 2 ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? Sn is equal to a r power n minus 1 divided by r minus 1. ஓகேவா? அல்லது வேற என்ன ஃபார்முலா தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா tn, அதாவது கடைசி உறுப்பு is equal to a into r power n minus 1. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ snோட வேல்யூ வந்து எவ்வளவு? 4095 இல்லையா? அப்போ 4095 is equal to a into r power n minus 1 divided by r minus 1. ஓகேவா? சில புக்ல இது எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில புக்கில் இது எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏ 1 மைனஸ் ஆர் பவர் என்ன டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது 2 ஃபார்முலாவும் கரெக்ட் தான். ஏன்னா இதில் என்ன செஞ்சிருக்கோம், இந்த டேர்ம்ஸை மாற்றி எழுதிருக்கோம். ஸோ ஒரு மைனஸ் வெளியே வரும். இதில் வந்து என்ன செஞ்சிருக்கோம், இந்த 2 டேர்ம் மாற்றி எழுதிருக்கோம். இங்கே ஒரு மைனஸ் வரும். மைனஸையும் வகுத்த ஆன்சர் வந்து என்னது, ப்ளஸ்ன்னு கிடச்சிடும். அதனால இந்த ஃபார்முலாவும் கரெக்ட், இந்த ஃபார்முலாவும் கரெக்ட். ரெண்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4095 which is equal to a r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆருக்கு பதிலாக என்ன போட்டுறணும், 3ன்னு போட்டுறணும். ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு அதான் தெரியாது. ஓகே, அப்போ 4 மைனஸ் 1 which is equal to 3. வேற என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, என்னோட வேல்யூ வந்து கொடுக்கல. அப்போ அந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, n is equal to வந்து என்னது, கடைசி உறுப்பு. இதுல இருந்து போட்டுடலாமா, tn is equal to a r power n minus 1. tn வந்து எவ்வளவு, tn divided by a, r power rனா வந்து எவ்வளவு, 4 power n minus 1. இதில் இப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து போய் பார்ப்போமா. இப்போ 3 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 3 அப்படின்ற நம்பரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்கும், 4095 which is equal to இங்கே 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 4 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 3. இந்த என்ன செய்யலாம், இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணலாமா. இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் வந்து என்ன கிடைக்கணும், ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்கணும். அப்போ 4096 which is equal to 4 பவர் n அப்படின்றது இருக்கு. இதை வந்து என்ன செய்யலாம், இதை 4ஆல் அடைச்சு கொடுத்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டே வரலாமா. 4096 4ஆல், என்ன இங்கே வந்து என்ன இருக்குது, அடிமானத்தில் 4 அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ 4ஆல் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 1 0 2 16 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இதை 4ஆல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 22ல் 5 இருக்குது, மீதி 24 6. இதை 4ஆல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6 4. இதை 4ஆல் பண்ணிங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 16. இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. மொத்தம் எத்தனை 4 இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டாக 4 அப்படின்னு இருக்கா. 1 2 3 4 5 6.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 4/6 which is equal to 4096. அப்போ என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு, 4090. என்னோட வேல்யூ 6. ஸோ 4/6 is equal to 4096. இப்போ இந்த 6ன்ற வேல்யூவை இங்கே போட்டு எண் கண்டுபிடிச்சு பாருங்க, கரெக்டாக தான் வரும். 3 அப்படின்ற வேல்யூ கரெக்டாக வரும். ஓகேவா, ரைட். அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த சம் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது 2-3 வழிகளில் சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எஸ்என் ஃபார்முலா ஃபார் ஏபி என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் சாரி n டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் கடைசி டேர்ம். n அப்படின்றது என்னது, n அப்படின்ற வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிச்சிடலாமா, n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், tn is equal to a plus n minus 1 d. tn அப்படின்றது என்னது, கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80ன்னு கொடுத்துருக்காங்க. 80 is equal to 2 plus n minus 1 d. dயோட வேல்யூ வந்து எவ்வளவு, 2 இல்லையா. 4 மைனஸ் 2 வந்து எவ்வளவு, 2. அப்போ 80ல் 2 போச்சு அப்படின்னா 78 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 which is equal to n. 72 இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 மீதி 1 18, 39ன்னு கிடைக்கும். 39 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 40. என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு, 40. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இங்கே அங்கே பிரதிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 40 டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, டிஎன் 80. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 82ன்னு கிடைக்கும். ஸோ 40 இன்ட்டு 82 டிவைடட் பை 2, இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது, 40 இன்ட்டு 41. இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஷார்ட்கட்டை நம்ம படிக்கணும். வந்து பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு ஈவன் நம்பராக இருக்குது. அப்படி ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ சிம்பிளிஃபைடாக ஒரு ஃபார்மட் வருது, அதை நம்ம இங்கேருந்து டெரைவ் பண்ணி வச்சுக்கலாமா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழில் முதல் n இயல் எண்களின் கூடுதல். அப்படின்னா என்னது, 1 + 2 + 3 + 4 அப் டு n வரைக்கும் இருக்குது. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம், n × n + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ முதல் n இரட்டைப்படை எண்கள், இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து என்னது, முதல் n இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இங்கிலீஷில் அதுக்கு வந்து என்னது, ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். sum of 2 + 4 + 6 up to n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் என்ன செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 2 காமனாக எடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து காமனாக எடுங்க. 2 காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும், 2 காமனாக எடுத்தீங்கன்னா 1 + 2 + 3 அப் டு ஒரு கடைசியில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த நம்பர் வந்து பாருங்க, இந்த நம்பர் வந்து என்னது, இது வந்து இயல் எண்கள். இது வந்து இயல் எண்கள் அப்படின்னா வந்து என்னது, இங்கே வந்து n × n + 1 அப்படின்ற மாதிரி போடலாம் இல்லையா. அப்போ 2 × k × k + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு வருது. அப்போ என்ன செஞ்சிருவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கிறது, என்னது, k × k + 1. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இல்லையா. இது 2லேருந்து ஆரம்பிச்சு முதல் கடைசி நம்பர் ஏதோ ஒரு கடைசி நம்பராக இருக்கு. இதுலேருந்து நான் 2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்குது, 40 × 41 அப்படின்றது கிடைக்குது இல்லையா. அப்போ அதை தான் நான் இங்கே போட போகிறேன். இதில் வந்து 2 காமனாக எடுத்துட்டா இங்கே இது வந்து எத்தனையாவது உறுப்பு, 40வது உறுப்பு.
இது வந்து 2, இது வந்து 2வது உறுப்பு, 3வது உறுப்பு. இந்த 80 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு? 40வது உறுப்பு. அப்ப நான் என்ன செய்யணும்னா 40 × 41 அப்படின்றதா இதனுடைய ஷார்ட்கட். அவ்வளவுதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 16, 40 வந்துடும். ஒருவேளை இந்த ஷார்ட்கட் நான் சொன்னது புரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஃபார்முலா யூஸ் பண்ணா பாருங்க, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, 4, 5 5 ஸ்டெப் ஆகுது. ஒருவேளை இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டாவே ஆன்சர் எழுதிடலாம். இப்போ உதாரணமா அடுத்த ப்ராப்ளம் 2 + 4 + 6 + up to 36. இது வந்து எத்தனையாவது டேர்ம்? இதுல பாதி வந்து எவ்வளவு? 18. அப்ப வாட் இஸ் ஆன்சர்? 18 × 19 அப்படின்றதா ஆன்சர் இல்லையா? அடுத்தது 2 + 4 + 6 up to வந்து பாத்தீங்க அப்படின்னா 120. இதுல பாதி வந்து எவ்வளவு? 60. அப்ப 60 × 61 அப்படின்றதா ஆன்சர். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் இதே மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பருக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து ஏன் இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்கட் ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்போம். அதாவது சராசரி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் படிப்போம். அந்த டாபிக்லையும் இதனுடைய அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, முதல் n இயல் எண்களின் சராசரியை காண்க, முதல் n இரட்டைப்படை எண்களின் சராசரியை காண்க, முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரியை காண்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். அப்பெல்லாம் இந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்லிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? சரி, அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 8. Find the sum of 0.40 plus 0.43 plus 0.46 up to 1. அதாவது 0.4 கூட்டல் 0.43 கூட்டல் 0.46 up to 1 வரைக்கும் இருக்கும். இந்த தொடருடைய கூடுதல் காணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பையும் போல ரெண்டு ஃபார்முலா தான். Sn is equal to என்னது? Sn is equal to என்ன ஃபார்முலா? Sn is equal to n divided by 2 a plus tn. ஓகேவா? ரெண்டு ஃபார்முலா. tn is equal to என்னது? tn is equal to a plus n minus 1 d இல்லையா? கடைசி உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1 இங்க எழுதிக்கோங்க. which is equal to a அப்படின்றது என்னது? முதல் உறுப்பு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. 0.4 plus n into n minus 1 into d வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இது மைனஸ் இதுல தான் கவனமா பண்ணணும். 0.3ன்னு போட்டக்கூடாது. 0.3ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். 0.03. ஏன்னா 0.43யும் 0.4யும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க 3 அப்படின்றது வரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கும், இங்க வந்து 0ன்னு இருக்கும். 0.3ன்னு நிறைய பேர் போடுவீங்க. அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? இப்போ வந்து எவ்வளவு? 0.03. தசம எண்களை டீல் பண்றப்ப கொஞ்சம் கவனமாவே பண்ணுங்க. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். 0.03க்கும் 0.3க்கும் எத்தனை வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் பெரிய நம்பர். அதாவது 1000ன்னு சொல்றதுக்கும் 10,000ன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு மடங்கு வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி இங்க 0.3ன்றது வேற, 0.03 அப்படின்றது வேற. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 0.4 டிவைடட் பை 0.03 பிளஸ் 1 which is equal to n. என்ன செஞ்சிருக்கேன்? இந்த 0.4 இந்த சைட்ல கொண்டு வந்திருக்கேன், இந்த டேர்மை டிவைடட் பைல கொண்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த 1 இந்த சைட்ல பிளஸ்ன்னு கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? அப்ப இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.6 0.6 டிவைடட் பை 0.03 பிளஸ் 1 which is equal to n. இது என்ன செய்யலாம்? மேலே கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 60 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் 1. அப்போ இது 20 பிளஸ் 1 which is equal to n is equal to 21. n is equal to 21. 21 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 21/2. முதல் உறுப்பு வந்து எவ்வளவு? 0.4 பிளஸ் கடைசி உறுப்பு வந்து 1. ஆன்சர் 1.4 இன்டூ 21 டிவைடட் பை 2. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1.4 இன்டூ 21 டிவைடட் பை 2. ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
14.7 அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஆன்சர் 14.7. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களுக்கான சேலஞ்சே இருக்கு. என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? Tn is equal to a plus n minus 1 into d. சரியா? ரைட். அடுத்து 9வது கேள்வி. பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து என்னது? டிஎன்பிசி 2023ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஒரு கொஸ்டினை கூட உங்களால் ஒமிட் பண்ண முடியாது. மேத்ஸில் 25க்கு 25 எடுத்தால் தான் போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவா? ரைட். இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் தான். ஏன்னா இதில் தான் நீங்கள் எந்த ஃபேக்டையுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், என்ன ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும். ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 6ன்றது இருக்குது, அதுக்கடுத்தது வந்து எத்தனை இருக்குது? 13 இருக்குது, அதுக்கப்புறம் 20ன்னு இருக்குது. இப்போ இது வந்து கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு பார்க்கணும். இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்னன்னு கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக இது வந்து என்னது? கூட்டுத்தொடர் இல்லையா? இது வந்து என்னது? கூட்டுத்தொடர். ஸோ அப்போ இங்கே 13, இங்கே 6, இங்கே 20, இங்கே 13, இங்கே 97ன்னு இருக்கு. இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்னது? Sn இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? n டிவைடட் பை 2 a பிளஸ் tn. இப்போ tn வந்து என்னது? tn தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? tn வந்து தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? tn இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? a பிளஸ் n மைனஸ் 1 d. ரைட். இதில் tn அப்படின்றது என்னது? கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு வந்து என்னது? 97, which is equal to முதல் உறுப்பு வந்து எவ்வளவு? 6. முதல் உறுப்பு 6 பிளஸ் n மைனஸ் 1 d. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்னது? 7. வாய்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அப்போ 97 மைனஸ் 6, 97 மைனஸ் 6 டிவைடட் பை 7 பிளஸ் 1 which is equal to n அப்படின்றது கிடைக்குது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 91 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1 which is equal to n கிடைக்குது இல்லையா? இதையும் இது பண்ணிங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 13 ப்ளஸ் 1 which is equal to 14 which is equal to n அப்படின்றது கிடைக்குது இல்லையா? ஆல்ரைட். அப்போ n is equal to 14ன்னு கண்டுபிடிச்சா இல்லையா? அப்போது 14 டிவைடட் பை 2, ஏ வந்து ஏயோட வேல்யூ வந்து என்னது? 6, இதோட வேல்யூ கடைசி நம்பர் வந்து என்னது? 97. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 14 டிவைடட் பை 2 இன்டூ 103. 103. இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7ன்னு போகுமா? அப்போ என்ன? இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 103 7ஐயும் மல்டிப்ளை பண்ணி பெருக்குனீங்க அப்படின்னா 1 2. அப்போ 20 21 7. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு? 721. ஸோ ஆன்சர் இஸ் 721. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெருசாக புதுசாகனா நம்ம எதுவுமே செய்யலை. ரிப்பீட்டடாக சேம் பேட்டர்ன் ப்ராப்ளம் தான் நம்ம செய்கிறோம். அடுத்தது 10வது ப்ராப்ளம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் தி சீக்வன்ஸ். அடுத்த இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸோட அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு யாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரா அப்படின்றத நமக்கு தெரியணும். இப்போ கூட்டுத்தொடர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மைனஸ் திஸ்ஸாக இருக்கணும். அதாவது 1/8 மைனஸ் 3/16 should be equal to 1/12 மைனஸ் 1/8. போட்டு பார்த்தா ஆன்சர் வராது. இது ஆக்சுவலாக வந்து எல்சிஎம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து 16ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் 1/16ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படின்றது எல்சிஎம். ஸோ அப்போ இங்கே 2, இங்கே 24, இங்கே 3, இங்கே 24ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1/24ன்னு கிடைக்கும். இது ஈக்குவல் டு இது இருக்கா? அதாவது மைனஸ் 1/16 1/24 ஈக்குவலா? அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து வேலிடாக இல்லை. அப்படின்னா என்ன கிடையாது? திஸ் இஸ் நாட் ஏபி. இது என்ன கிடையாது? ஏபி கிடையாது. சரி, ஜிபிஐ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏபி இல்லைன்னா கண்டிப்பாக ஜிபிஐ இருந்தே தான் ஆகணும். என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை இந்த நம்பர், அதாவது 1 டிவைடட் பை 8 டிவைடட் பை இந்த நம்பர் ஷுட் பி ஈக்குவல் டு 1/12 டிவைடட் பை 1/8. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/8 டிவைடட் பை 3/16 எவ்வளோ கிடைக்குது? இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/8 இன்டூ இதை தலைகீழாக எழுதணும். ஓகேவா? டிவைடட் பைல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும்? தலைகீழாக எழுதணும். 16/3 அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது அது ஜிபி தானான்றது எப்படி செக் பண்ணிக்கணும்? 1/12 டிவைடட் பை 1/8. 1/12 டிவைடட் பை 1/8. இதை எப்படி எழுதலாம்? which is equal to 1/12 into 8/1ன்னு எழுதலாம். இதையும் அடிச்சு கொடுங்க. என்ன கிடைக்கும்? 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 2, இது 3. அப்போ பாருங்க, இதுவும் 2/3, இதுவும் 2/3. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? R is equal to
ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு தெரியுது. ரைட்டா? ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2/3. அதாவது 3/16 இன்ட்டு 2/3 இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1/8. அடுத்த நம்பர் கிடைச்சிருச்சா? எஸ், அடுத்த நம்பர் கிடைச்சிருச்சு. அடுத்தது 1/8 இன்ட்டு 2/3 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4×12 1/12 கிடைச்சிருச்சா? எஸ், கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு இந்த அடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? 1/18 2/3 மல்டிப்ளை பண்ணணும். 1/18 இன்ட்டு 2/3 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். which is equal to 1/27 இல்லையா? so what is the answer? 1/27. அடுத்தது 11. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, மிக 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 முக்கியமான கேள்வி. நம்ம ஏற்கனவே ஜிபியில் என்ன பார்த்துருக்கோம்? ஜிபியில் சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு தானது ஏ இன்ட்டு 1 - r⁻n டிவைடட் பை 1 - r அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? இது வந்து என்னது? ஃபார் ஆல் ஆர், எல்லா ஆருக்கும் பொதுவான ஃபார்முலா இது. இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்தோம். Sn is equal to a divided by 1 - r. எப்போ? if r is less than 1, அதாவது ஃப்ராக்ஷனல் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா 0.2 0.3 0.4 0.9 அப்படின்னு 1 விட குறைவான நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏபிஓ அல்லது ஜிபிஓ கூடிக்கிட்டே தான் போகணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. 3 6 9 அப்படின்னு கூடிக்கிட்டே தான் போகணும்னு கிடையாது, குறைஞ்சிக்கிட்டேவும் போகலாம். அதாவது டியோட வேல்யூ மைனஸ்ல வரலாம் அல்லது ஆரோட வேல்யூ ஃப்ராக்ஷன்ல வரலாம். நான் அகைன் சொல்றேன், டியோட வேல்யூ மைனஸ்ல வரலாம் அல்லது ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியான வேல்யூ ஃப்ராக்ஷன் வேல்யூவில் வரலாம். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது, அதே மாதிரி ஃப்ரம் இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அது என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஆனால் காமன் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏபி அல்லது ஜிபி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ நமக்கு ஆர் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது டேர்ம் டிவைடட் பை மொதல் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. மொதல் டேர்ம் வந்து என்னது? 4ன்னு இருக்குது. அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து என்னது? 1/4. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம், அப்போ இந்த என்ன தான் கிடைக்குது? 1/4 தான் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? r இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்றது தெரியுது இல்லையா? ஓகேவா? ரைட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இன்ஃபினிட்டியின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இன்ஃபினிட்டி, அதாவது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சு அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இங்கே இங்கே என்னுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா பெரிய நம்பர், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை பெரிய நம்பரோட பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆயிருச்சுன்னா a டிவைடட் பை 1/6 அப்படின்றது மட்டும் தான் நிற்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? ஜிபியோட இந்த பேட்டர்ன் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஆர் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூல இருக்கோ, அதாவது 1 அப்படின்ற நம்பரை விட கம்மியான நம்பராக இருக்கோ, இன்ஃபினிட்டி டேர்ம் வரைக்கும் நீங்கள் ஜிபி சம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ டிவைடட் பை 1 - r அப்படின்ற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் ஆரோட வேல்யூ வந்து என்னது? 1 டிவைடட் பை 4. ஓகேவா? இதை சால்வ் பண்ணணும். 4 டிவைடட் பை இந்த 4 இங்கே போயிருமா? 4 மைனஸ் 1 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4/3 அப்படின்றது கிடைக்கும். 4 இது பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? 16. ஸோ 16/3. வாட் இஸ் ஆன்சர்? 16/3 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் இந்த ஆன்சர் தப்பு. 5ன்னு கொடுத்துருக்க ஆன்சர் தப்பு. பி 5. ரைட். The difference between 7th term and 6th term in the Fibonacci series. அதாவது ஃபிபினோசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம். ஃபர்ஸ்ட் எதுவுமே கொடுக்காம ஃபிபினோசி தொடர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0 1 அப்படின்றத பேஸ் நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 2 தான் பேஸ் நம்பர். ஓகே,
இப்போ அடுத்த நம்பர் வேணும்னா நான் என்ன செய்யணும், இதையும் கூட்டணும். இதையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 அப்படின்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினா 8ன்னு கிடைக்கும். இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 13, அதுக்கப்புறம் 21, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், இது மூணாவது டேர்ம், இது நாலாவது டேர்ம், அஞ்சாவது டேர்ம், ஆறாவது டேர்ம், ஏழாவது டேர்ம், எட்டாவது டேர்ம், 9வது டேர்ம். இல்லையா? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7வது உறுப்பு வந்து என்னது, 8 அப்படின்றதான் 7வது உறுப்பு. 6வது உறுப்பு வந்து என்னது, 5 அப்படின்றதான் 6வது உறுப்பு. அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து என்னது, 8 மைனஸ் 5 which is equal to 3. சரியா? அப்போ என்ன அர்த்தம், 3 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th டேர்ம் அண்ட் 6th டேர்ம் இன் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ்? 3. ஓகேவா? புரிஞ்சதா? இதுல உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஃபிபனாக்கி தொடர்னா என்னன்னு தெரியும். அவங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸா யூஸ் பண்ணி ஃபிபனாக்கி சீரிஸ் கண்டுபிடிங்க. இன்கேஸ் அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க 0, 1 அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 13. 3/16, 1/8, 1/12, 1/18 அடுத்த உறுப்பு. இதுவும் ஆக்சுவலா முன்னாடியே பார்த்த ப்ராப்ளம் தான். அதே கொஸ்டினை தான் வந்து திரும்ப கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்யணும், இது வந்து பெருக்கு தொடரா அல்லது கூட்டு தொடரான்னு பார்க்கணும். பார்த்தாலே தெரியுது இது வந்து என்னது, பெருக்கு தொடர் தான். ஃபர்ஸ்ட் 6 கண்டுபிடிங்க. 6 கண்டுபிடிச்சுன்னா 1/8 டிவைடட் பை 3/16 which is equal to 1/8 into 16/3. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2/3ன்னு கிடைக்கும். அப்போ 1/18 இன்டூ 2/3 which is equal to இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ 6ஐயும் சரி இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 9ன்னு கிடைக்கும். 93 வந்து எவ்வளவு, 27. ஸோ 1 டிவைடட் பை 27 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இருக்கட்டும், 15. Find the two consecutive odd numbers whose sum is 200. அதாவது 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை நம்பர் தெரியாத வேல்யூ எப்படியுமே என்ன வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். பொதுவாக வந்து என்னது, எக்ஸ்ன்றது ஒரு நம்பர் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், x+1 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னவா இருக்கும், x+2 அப்படின்றது இருக்கும். ஒற்றைப்படை நம்பர்னா வந்து என்னது, 1 விட்டு 1, அதான ஒற்றைப்படை நம்பர். 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி போயிட்டு இருக்குன்னா இது ஒற்றைப்படை நம்பர். அடுத்த ஒற்றைப்படை நம்பர் எப்போ வரும், ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்தது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒற்றைப்படை எண்கள்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், x+2ன்னு இருக்கும். அப்போ இது ரெண்டோட கூடுதல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 200ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் x+2 which is equal to வந்து எவ்வளவு, 200. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 200 கிடைக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது முதல் ஒற்றைப்படை எண், x+2 அப்படின்றது இரண்டாவது ஒற்றைப்படை எண். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், செகண்ட் ஆட் நம்பர். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2x + 2 which is equal to 200. ஸோ 2x is equal to 200 minus 2 வந்து எவ்வளவு, 198. அப்போ x is equal to என்னது, 198 டிவைடட் பை 2. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 99. கரெக்டா? x is equal to 99. x is equal to 99 அப்படின்னா x+2 வந்து என்னது, 101. அப்போ முதல் ஒற்றைப்படை எண் வந்து எவ்வளவு, 99. இரண்டாவது ஒற்றைப்படை நம்பர் வந்து என்னது, 101. ஸோ வாட் இஸ் ஆன்சர், 99, 101 அப்படின்றதான் அதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 16. ப்ராப்ளம் நம்பர் 16. Find the least positive integer such that 1 plus 6 plus 6 power 2 up to 6 power n is greater than 5000. அதாவது 1 கூட்டல் 6 கூட்டல் 6√2 அப் டு 6 n வேல்யூ ஆனது 5000 விட அதிகமாக இருக்குமாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் என்னை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், இது வந்து என்னை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்,
1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்னது? இந்த இதுக்கு ஆக்சுவலி ஃபார்முலா வந்து என்னது? நமக்கு என்ன தெரியும்? Sn is equal to a r power n minus 1 divided by r minus 1. இப்போ இதில் வந்து பாருங்களேன், 6 divided by 1 வந்து எவ்வளவு? 6. 6 ஸ்கொயர் divided by r வந்து எவ்வளவு? 6 இல்லையா? 6 தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? r is equal to 6 அப்படின்றது தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 1. அப்போ இதில் போடுங்க, என்ன கிடைக்கும்? Sn is equal to a ஃபர்ஸ்ட் 1. இங்கே ஆரோட வேல்யூ வந்து என்னது? 6. 6 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே வந்து என்னது? ஆரோட வேல்யூ வந்து 6 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5000 விட இந்த கூடுதல் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த கூடுதல் வந்து என்னது? 5000 விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? மினிமம் 5000 இருக்கணும். ரைட், இங்கே வந்து 5000, குறைஞ்சபட்சம் 5000 இருக்கணும். ஓகேவா? அப்போது 6 பவர் n மைனஸ் 1, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5 விச் இஸ் ஈக்குவல் டு 25000 கிடைக்கணும். ஓகேவா? 25000. அப்போ 6 பவர் n இஸ் ஈக்குவல் டு 25001. இப்போ 6 விச் இஸ் ஈக்குவல் டு 6. 6 பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? 6 பவர் 0 1. 6 பவர் 1 6. 6 பவர் 2 வந்து எவ்வளவு? 36. 6 பவர் 3 வந்து எவ்வளவு? 6 பவர் 3 36ஐயும் 3ஐயும் 36ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 6 பவர் 3 216. 216. 6 பவர் 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1296. அடுத்து 6 பவர் 5. 6 பவர் 5 இது ரெண்டையும் இதையும் 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7776. அடுத்து 6 பவர் 6 45000. 6 பவர் 6 46656. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வேல்யூ 5ன்னு போட்டிங்கன்னா 7000 தான் வருது. ஆனால் நமக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூ வந்து என்னது? 25000 வரைக்கும் வேணும். அப்போ என்னோட வேல்யூ 5 விட அதிகமான நம்பராக இருக்கும். அப்போ 5 விட அதிகமான நம்பர் வந்து என்னது? 6. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? n is equal to r. ஓகேவா? மிகச்சிறியன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது 6 பவர் 7 சாட்டிஸ்ஃபை பண்ணும் தான். ஆனால் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ, இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னது? 6 அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ வந்து என்னது? r. அடுத்த கேள்வி 17. ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல 3 மடங்கு எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The geometric series consists of even number of terms. The sum of all the terms is 3 times the sum of odd numbers. Find the common ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இது இருக்கட்டும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் பேஸ்டு. எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் the sum of all terms அப்படின்னா என்ன அர்த்தம்? sum of all terms அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? a r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது திஸ் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் sum of odd terms. அப்போ odd terms அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கும், 2l அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணி இதுலேருந்து நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது இருக்கட்டும். இது இந்த ஈக்குவேஷன் பேஸ்டு சால்வ் பண்ணுறது இருக்கட்டும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதை நான் சொல்கிறேன். அடுத்தது 18. கொஸ்டின் நம்பர் 18. How many terms of the arithmetic series 24 plus 21 plus 18 plus 15 plus to be taken continuously so that their sum is minus 351 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 24 plus 21 plus 18 plus 15 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால்
-351 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? SNோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. SN = எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? -351ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா SN = என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? n டிவைடட் பை 2 a plus tn இல்லையா? இதான் ஃபார்முலா. ஓகே. இப்போ SN = வந்து எவ்வளவு? -351. என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு? என்னோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. ஓகேவா? என்னோட வேல்யூ தான் இந்த இடத்துல நான் என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ என்னோட வேல்யூ நான் தனியாக கண்டுபிடிக்கணும். n = ஆக்சுவலி வந்து என்னது? tn = a plus n - 1 into d. tnோட வேல்யூ என்னது? அதுவும் நமக்கு தெரியாது. tnோட வேல்யூவும் தெரியாது. அப்போ எப்படி n கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஃபார்முலாவை, tnோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? இந்த ஃபார்முலாவை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? Sn = n டிவைடட் பை 2. ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. a plus n - 1 into d which is equal to -351. இப்போ பாருங்க, என்னோட வேல்யூ தான் வேணும். மற்ற எல்லா வேல்யூஸும் எனக்கு தெரியுது பாருங்க. n தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 2a plus n - 1 d is equal to வந்து எவ்வளவு? -351. a வந்து எவ்வளவு? ஏயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 24 இங்கே போட்டுங்க. n டிவைடட் பை 2. 24 × 2 வந்து எவ்வளவு? 2 × 24. n இங்கே ப்ளஸ்ஸு n - 1. டியோட வேல்யூ வந்து எவ்வளவு? இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். டியோட வேல்யூ 3ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஏன்னா டியோட வேல்யூ வந்து எவ்வளவு? குறைஞ்சிக்கிட்டே போகுது. குறைஞ்சிக்கிட்டே போகிறது வந்து நான் என்ன போடணும்? டி வந்து மைனஸ் அப்படின்னு போடணும். அதாவது 21 - 24 which is equal to -3 அப்படின்னு சொல்லி போடணும். ரைட்டா? அப்போ இந்த வேல்யூ போடலாமா? இங்கே போட்டிங்க அப்படின்னா -3. ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டு டீல் பண்ணுங்க. ப்ராக்கெட் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ n - 2 n டிவைடட் பை 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 ப்ளஸ் நம்ம இந்த 3 வந்து உள்ளே கொண்டு வந்துடலாமா? உள்ளே கொண்டு வந்துட்டா -3n + 3 is equal to -351. ஓகே, என்ன செய்யலாம்? இந்த எண்ணை உள்ளே கொண்டு போங்க. 48 n இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 24ன்னு கிடைக்குமா? அப்போ 24 n ப்ளஸ் இதை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் கவனமாக டீல் பண்ணணும். -3n ப்ளஸ் 3 தனியாக இங்கே எழுதுவா. n டிவைடட் பை 2 48 -3n ப்ளஸ் 3 which is equal to -351. இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24n மைனஸ் 3n² டிவைடட் பை 2 ப்ளஸ் 3n டிவைடட் பை 2 which is equal to -351. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அதாவது இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 n மைனஸ் 3n² ப்ளஸ் 3n டிவைடட் பை 2 which is equal to -351. இதை இந்த சைடில் கொண்டு போங்க. இந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா 702 கிடைக்குமா? -702. இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து n மட்டும்தான் இருக்கு இல்லையா? இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா n is equal to 26. சரியா? மொத்தம் எத்தனை உறுப்புகள் தேவை? எத்தனை உறுப்புகளை நான் கூட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 26 உறுப்புகளை நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து -351 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் பார்த்ததுல இது கொஞ்சம் டஃபஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் போலாமா? 19. 1³ + 2³ + 3³ up to k³ is equal to
44,100 எனில் 1 + 2 + 3 அப் டு கேயின் மதிப்பு கண்க. பார்க்கறது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் மாதிரி தெரியும். நமக்கு என்ன தெரியும்? 1 + 2 + 3 அப் டு கே இஸ் ஈக்குவல் டு என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? கே இன்டூ கே + 1 டிவைடட் பை 2 அப்படின்றது தெரியும் இல்லையா? அப்படின்னா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு கே கியூபுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? k into k plus 1 divided by 2 everything power 2 இல்லையா? which is equal to இந்த வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் வேல்யூ அதாவது k into k plus 1 divided by 2 the whole power 2 is equal to எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 44,100ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல இருந்து அவங்க கேட்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது? இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த இது கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன வச்சுக்கலாம்? k இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கோங்க. லெட் k இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு n அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44,100. இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வேணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை ரூட் எடுத்துட்டா போதும். ஓகேவா? ரூட் ஆஃப் 44,100. 441 அப்படின்றது எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 400. 21 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 441. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த இதுலேருந்து என்ன தெரியுது? 441. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 441 இன்ட்டு 100ன்னு எழுதலாம் இல்லையா? ஸ்கொயர் ரூட். இது வந்து என்ன, எதோட ஸ்கொயர் ரூட்டு? 21ஓட ஸ்கொயர் தான் வந்து என்னது? 441. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 21 வெளியே எடுக்கணும். 100லேருந்து நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 21ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 210 அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 210 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஃபார்முலாலாம் உள்ளே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்கொயர் வேல்யூ கொடுத்து ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ப்ராப்ளமே. ஸ்கொயர் வேல்யூ கொடுத்து 44,100 அப்படின்ற ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய ரூட் என்ன அப்படின்றத மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கியூப், சம் ஆஃப் கியூபு அண்ட் தென் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரொம்ப பார்க்குற கஷ்டமான ப்ராப்ளம் மாதிரி தெரியும், ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இந்த மெத்தட் தான். ரைட், அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 20. ஃபைண்ட் த 21st டேர்ம் ஆஃப் தி ஏபி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 ரன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5ன்னு கொடுத்துருக்காங்க, 6 ரன் கொடுத்துருக்காங்க. 21வது உறுப்பு. இது ஆக்சுவலாக என்னது? ஏபியா ஜிபியா? அவங்களே கொடுத்துட்டாங்க, கூட்டுத்தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை கூட இல்லை. ஏபியா ஜிபியா அப்படின்னா வந்து என்னது? இது வந்து ஏபி தான். வாட் இஸ் ஏபி? சாரி, வாட் இஸ் டிஃபரன்ஸ்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கு? 3 ரெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஓகே, சால்வ் பண்ணுங்க அந்த ப்ராப்ளத்தை. So what is D? Difference is equal to 3 1/2 minus 2. 3 1/2 ன்னு அர்த்தம் 3 ரன் அர்த்தம் இல்லையா? 3.5. 3.5 3.5ன்னு சொல்லலாம், 3 ரன் சொல்லலாம், 3 1/2ன்னு சொல்லலாம், அல்லது 7/2 அப்படின்னு சொல்லலாம். So what is answer? 1 is equal to 1.5. 21வது உறுப்பு நமக்கு என்ன தெரியும்? Tn is equal to a plus n minus 1 into d. a வந்து எவ்வளவு? ஃபர்ஸ்ட் நம்பர் 2 plus 21வது உறுப்பு 21 minus 1. d வந்து எவ்வளவு? 1.5. ஓகேவா? ஸோ 2 plus 20 into 1.5 which is equal to எவ்வளவு?
30ன்னு கிடைக்குமா? இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20 1.5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். ஏன்னா 1 × 2 3, 3ஓட ஒரு 0 சேர்த்தீங்க அப்படின்னா 30, 30 + 2 32. ஆன்சர் இஸ் 32. அடுத்த ப்ராப்ளம் 21வது ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இல்லை, இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக சம்மேஷன் கேட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். 14.7 அப்படின்ற வந்துச்சு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்து இது ஆக்சுவலாக எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா 0.4, 0.43, 0.46 அப்படின்னு கொடுத்துட்டு டாட்டட் கொடுத்துட்டு எண் கொடுத்துட்டு இது வந்து எத்தனையாவது உறுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருக்கணும். அவங்க கேட்க தெரியாமல் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, சம்மேஷனுக்கு ஃபார்முலாவே செய்யாதீங்க. அவங்க தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதான் என்னோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Tn is equal to என்னது? Tn is equal to a plus n minus 1 into d அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. Tn அப்படின்றது என்னது? கடைசி வேல்யூ. கடைசி அப்படின்றது என்னது? 1, which is equal to a. ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு? ஏயோட வேல்யூ 0.4 plus n minus 1. n வந்து எவ்வளவு? அதான் தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். n minus 1 into d. d யோட வேல்யூ வந்து எவ்வளவு? this minus this. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 0.3ன்னு போட்டக்கூடாது, 0.03 இல்லையா? அப்போ இதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 minus 0.4 which is equal to n minus 1 into 0.03. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 0.6ன்னு கிடைக்கும். இது டிவைடட் பை 0.03 which is equal to n minus 1. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100ஆல் மலையும் கிளையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 டிவைடட் பை 3 20ன்னு கிடைக்கும். 20 + 1 which is equal to n. அப்போ n is equal to என்னது? 21. ஸோ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 21 உறுப்புகள் இருக்கு. எத்தனை உறுப்புகள் இருக்கு? 21 உறுப்புகள் இருக்கு. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் 22. ப்ராப்ளம் நம்பர் 22. ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம், அதாவது 21, 14, 28/3 என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 21லேருந்து 14 போச்சுன்னா வந்து என்னது? 7. ஆனால் அப்போனா என்ன எடுத்துருக்கும்? 14க்கு அப்புறம் 7ன்ற நம்பர் வந்திருக்கணும். அப்போனா அதை என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி, இது ஏபி அப்படின்னு சொல்லலாம், அதாவது கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிபியில் தான் முடிவுறா தொடருடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி ஃபார்முலா அந்த ப்ராப்ளம் செட் பண்ண முடியும். அப்போ இது வந்து பார்த்தோன்னே என்ன சொல்லிடணும்? இது ஏபி கிடையாது, ஜிபி அப்படின்றது சொல்லிடணும். ஓகேவா? இது வந்து அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? 14 டிவைடட் பை 21. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2/3 அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? 2/3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து வேற என்ன சொல்லலாம்? r is equal to 14/21 which is equal to 2/3 அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்போ கூடுதல் sn is equal to என்னது? sn is equal to என்னது? a divided by 1 minus r. ஏயோட வேல்யூ வந்து என்னது? 21 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ வந்து என்னது? 2/3 which is equal to என்னது? 21 டிவைடட் பை 3 மைனஸ் 2 டிவைடட் பை 3 இல்லையா? அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 21 இன்ட்டு 3 டிவைடட் பை 1. இந்த 1 எப்படி வந்தது? 3லேருந்து 2 போச்சு அப்படின்னா 1. இந்த மேலே கீழே இருக்கக்கூடிய 3 மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 63 அப்படின்றதா அதனுடைய ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிவுறா தொடர் அப்படின்னா sn which is equal to எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது sn கூட போட்டு படிக்க தேவையில்லை, s ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு கூட போட்டு படிச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும்னா a டிவைடட் பை 1 மைனஸ் r அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அண்ட் திஸ் ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி இஃப் r இஸ் லெஸ் தென் 1. ஓகேவா? r இஸ் லெஸ்ஸர் தென் 1.
find the 12th term from the last term of -2, -4, -6 up to -100. அதாவது -2, -4, -6 up to -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க. அதாவது இறுதி உறுப்பு என்னன்னு கேட்கல, இறுதி உறுப்புல இருந்து இறுதி உறுப்புல இருந்து 12வது உறுப்பு. ஃபர்ஸ்ட் இறுதி உறுப்பை கண்டுபிடிச்சிருவோம், அதுல இருந்து 12வது உறுப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். சரி, -2, -4, -6 அப் டு -100. இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து என்னது, எத்தனையாவது உறுப்பு, 50வது உறுப்பு. அப்படிதானே? ஏன்னா ரெண்டா தானே கூடுது. அப்போ இது வந்து என்ன, எத்தனையாவது உறுப்பு, 50வது உறுப்பு. ஒருவேளை இப்படி டைரக்டா போட தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், Tn is equal to a plus n minus 1 into d அப்படின்றத போடுறோம். a வந்து எவ்வளவு, -2 plus n வந்து எவ்வளவு தெரியாது. ஸோ n minus 1 into d, d வந்து எவ்வளவு, this minus this, this minus this -2 minus of 2 போட்டிங்க அப்படின்னா -2 கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது, -2. இது வந்து Tn வந்து எவ்வளவு, 100. அப்போ 102 which is equal to n minus 1. அப்போ n minus 1 is equal to 102 divided by -2. அப்போ இது இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்க வந்து -100ல பார்த்தா என்னடா ஒரு மைனஸ் இடிக்குதுன்னு பார்த்தேன். இங்க வந்து மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது போட்டிங்க அப்படின்னா -98. -98 டிவைடட் பை -2. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 49ன்னு கிடைக்கும். அப்போ n is equal to 49 plus 1 which is equal to 50. சரியா? ரைட். இது வந்து எத்தனையாவது உறுப்பு, 50வது உறுப்பு. சரி, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இறுதி உறுப்புல இருந்து 12வது உறுப்பை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம், 12வது உறுப்பு அப்படின்னா 38வது உறுப்பை கேட்குறாங்க, அப்படிதானே அர்த்தம். 1, 2, 3, 38, 39, 40, இந்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்படின்னா என்ன அர்த்தம், 39வது உறுப்பை கேட்குறாங்க. சரியா? 39வது உறுப்பு. அப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39வது உறுப்பு. 39வது உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், Tn is equal to a, a ஓட வேல்யூ -2 பிளஸ் 39வது உறுப்பு 39 -1, d ஓட வேல்யூ -2. கண்டுபிடிக்கலாமா? என்ன கிடைக்கும், -2, இதையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 38ன்னு கிடைக்கும். 38 இன்ட்டு -2, இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -2 பிளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 76 கிடைக்குமா? 40ன்னு போட்டிங்கன்னா 80. ஸோ 78, 76, 76 -76. அப்போ என்ன கிடைக்கும், -78. ஓகேவா? ப்ளஸ் 78 ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆன்சரை போட்டுறாதீங்க. ஓகேவா? -78. ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டு இந்த மைனஸ் ப்ளஸ்ல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர், -78. ரைட். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க. அதாவது என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் 9ஆம் உறுப்புனா என்ன அர்த்தம், T9. T9 இஸ் ஈக்குவல் டு என்னது, a பிளஸ் 8d. அதான 9ஆம் உறுப்பு. அடுத்தது 15வது உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்,
டி 15 which is equal to என்ன கிடைக்கும் a plus 14d. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 times of this is equal to 15 times of this. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 9a plus 9 into 8 வந்து எவ்வளவு 9 8 வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 72d which is equal to 15a plus 15 into 14 வந்து எவ்வளவு 15 into 14 60 15 0 சரியா? இதுல இருந்து வேற என்ன கன்க்ளூஷன் வரலாம்? இதையும் எடுத்தீங்க அப்படின்னா 6a வரும். 6a ப்ளஸ் இதையும் அடிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து இது மைனஸ் போச்சு. அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 210ல் 72 போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் அங்கே 6ன்னு போட்டிருக்கேன் தெரியுதா? 15 மைனஸ் 9 தான் வந்து என்னது 6. அப்போ அதே போல் 210 மைனஸ் 72 எவ்வளோ கிடைக்குது 138ன்னு கிடைக்குது. 138 டி அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது இட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 6 காமனாக எடுக்கலாமா? அப்போ ஏ ப்ளஸ் 6 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் 2ன்னு இருக்கும். இதில் வந்து 18ன்னா என்ன அர்த்தம் 18ல் எத்தனை 6 இருக்குது 3 6 இருக்குது. ஸோ 3 டி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பாருங்களேன், இதுலேருந்து இது வந்து ஆக்சுவலி வந்து என்னது டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? இப்போ இதில் 24வது உறுப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 24 இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ ப்ளஸ் 23d. அதான் நான் கண்டுபிடிக்கணும். இங்க இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கிடைக்குது? which is equal to 0. So what is the answer? 0 அப்படின்றது ஆன்சர். ஏன் டில வந்து cannot be found அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்களேன், ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருந்தால் அதை நம்ம சால்வ் பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் கணக்கிட இயலாது, cannot be found, cannot be determined அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டியில் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது கடைசி கேள்வி, 25வது கேள்வி. Find the sum of first 28 terms of arithmetic progression AP whose nth term is 4n minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. 4n minus 3 அப்படின்ற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? SN கேட்டிருக்காங்க. SN வந்து எவ்வளவு? n டிவைடட் பை 2 a பிளஸ் tn. அப்போ tn கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் tn n is equal to 1, tn is equal to n is equal to 1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? tn is equal to ஃபார்முலா என்ன? a பிளஸ் n minus 1 d. a t1 ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? ஃபர்ஸ்ட் t1 அப்படின்னாலும் a அப்படின்னாலும் ஒன்று தான் இல்லையா? t1 அப்படின்னாலும் a அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ t1 is equal to என்ன கிடைக்கும்? t1 is equal to a plus a தான். இதில் வந்து 1 போட்டிங்க அப்படின்னா 0 கிடச்சிரும் இல்லையா? அப்போ t1 is equal to a. t28 எவ்வளவு? a plus 27 t இல்லையா? சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? எண்ணாவது உறுப்பு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? t1 is equal to n-க்கு பதிலாக 1ன்னு போடுங்க. n-க்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? n-க்கு பதிலாக 1 இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா 4 into 1. 4 into 1 வந்து எவ்வளவு? 4 தான் இல்லையா?
4 இன்ட்டு 1 மைனஸ் 3. 4 1 வந்து எவ்வளவு 4. 4 மைனஸ் 3 வந்து எவ்வளவு 1. ஓகே, இது முதல் உறுப்பு, அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. கடைசி உறுப்பு வந்து எவ்வளவு, தட் இஸ் T28 வந்து எவ்வளவு 4 இன்ட்டு 28 மைனஸ் 3. 4 இன்ட்டு 28 எவ்வளோ வரும், 4ஐயும் 28ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஐயும் 28ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 112. 112 மைனஸ் 3 109ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ முதல் உறுப்பு வந்து எவ்வளவு 1, கடைசி உறுப்பு வந்து எவ்வளவு 109. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா. ஸோ SN which is equal to மொத்தம் எத்தனை உறுப்பு, முதல் 28 உறுப்புகள். அதனால நான் என்ன செஞ்சுக்கணும், 28ன்னு போட்டுறணும். 28 டிவைடட் பை 2. முதல் உறுப்பு வந்து எவ்வளவு 1, கடைசி உறுப்பு வந்து எவ்வளவு 109. ஸோ 109ஐயும் 1ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 110ன்னு கிடைக்கும். ஸோ 28 டிவைடட் பை 2 110. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 55ன்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 28 இன்ட்டு 55. 28ஐயும் 55ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 5 40, மீதி 4, 10 14. சேம் தான் இல்லை, 1 4 0 0 4 5 1. ஸோ வாட் இஸ் ஆன்சர், 15 40. 15 40 அப்படின்றது அதனுடைய ஆன்சர். ஸோ அப்போலேருந்து வாட் இஸ் த கன்க்ளூஷன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ப்ராப்ளம். 25 ப்ராப்ளமே முடிஞ்சது ரைட்டா. ஸோ ஏபிஜிபிலேருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டினாவது வந்துடும், குறைந்தபட்சம் 2 கொஸ்டினாவது வந்துடும். ஸோ என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் இன்னைக்கு, சம்மரி, டுடேஸ் கிளாஸ் சம்மரி. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், ஏபி அப்படின்னா ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஜிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஏபி அப்படின்னா வந்து என்னது, அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அதாவது கூட்டுத்தொடர். அடுத்தது ஜிபி அப்படின்னா வந்து என்னது, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது பெருக்கு தொடர். இதில் 2 ஃபார்முலா சொல்லியிருந்தோம். அதாவது கூடுதல் என்னது, n டிவைடட் பை 2 a ப்ளஸ் டிஎன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். அடுத்து டிஎன்னுக்கு ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த டிஎன்னை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, n டிவைடட் பை 2 இன்டூ 2a மைனஸ் 1 அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இதில் போட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா கிடைக்கும், 2a ப்ளஸ் n மைனஸ் 1t அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். பட் நான் அதை படிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா SN is equal to என்ன ஃபார்முலா, a 1 மைனஸ் r பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் r. அடுத்து tn is equal to வந்து எவ்வளவு, tn is equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்க இந்த இடத்துல, tn is equal to கடைசி உறுப்பு is equal to a into r பவர் n மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தீங்க இல்லையா. ஸோ இவ்வளோ ஃபார்முலா பார்த்துருக்கோம் சரியா. ரைட், இதில் என்னென்ன டேர்ம்ஸ் என்னது, a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், tn அப்படின்றது லாஸ்ட் டேர்ம், அடுத்து d அப்படின்றது டிஃபரன்ஸ், அண்ட் தென் SN அப்படின்றது வந்து என்னது, கூடுதல், அடிஷன் அல்லது சம். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். மொத்தமே 4 ஃபார்முலா தான். பட் நம்ம ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அல்லது வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்முலா சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சாலே அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டாபிக்கு போட்டு நிறைய ஃபார்முலாவாக மெமரைஸ் பண்ணிட்டே போகாதீங்க. 4 ஃபார்முலா தான், ஜிபிக்கு 2 ஏபிக்கு 2 அவ்வளோ படித்தாலே போதும். நிறைய ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.